Hi viewers, I am most lovely anchor Anu. இது உங்கள் டாக்டர் பழனி சேனல். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டினோட வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க எல்லாருமே ஆர்வமா இருப்பீங்க. ஸோ எனக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கொஸ்டின், அதாவது ஒரு கேள்வியோட தான் வந்திருக்கேன். ஸோ கேள்வியை நம்ம யார்கிட்ட கேட்க போறோம்னு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச நம்மளுடைய அன்னச்சேஷரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெடோட மருத்துவர் நிறுவனர் பழனி ஐயா. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கானு? சூப்பரா இருக்கு சார். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கமா? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சியா இருக்கேன். நல்லா அருமையா போயிட்டு இருக்கு. மகிழ்ச்சியா இருக்கேன். பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, புது புது படம் வருது. சொல்றேன், படம் பேர் சொல்றேன். சார் வந்து எப்படின்னா இது வரைக்கும் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வந்து ஒரு நல்ல ஒரு மருத்துவரா இருந்தவர். இனிமே நிறைய திரைப்படங்கள ஆனா அதே மருத்துவர் கெட்டப் தான் கொடுக்குறாங்க. என்ன பண்றது சார், ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சாருக்கு டேரக்டர்ஸ் பாத்துட்டு இருக்க டேரக்டர்ஸ் எல்லாம் கேட்டீங்க. சாருக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மருத்துவர் கெட்டப்பே கொடுக்காம டாக்டர் கெட்டப்பே கொடுக்காம, ஏன்னா அது நேச்சுரலாவே டாக்டரா தானே இருக்காரு. சோ அதனால டிஃபரெண்ட் கேரக்டரா கொடுத்துருங்க சார். ரொம்ப ஃபீல் பண்றாரு. சோ இன்னைக்கு நம்ம கொஸ்டின்குள்ள போயிடலாமா? இன்னைக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சார் வந்து நம்ம எப்படி கேக்குறது, ஆனா அதை கேட்டுதான் ஆகணும். எப்படி கேக்குறதுன்னு யோசிக்கிறேன். என்ன நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி கேக்குறது, அந்த சகனா மட்டும் தான் அதை கேள்வி எப்படி கேக்குறது அப்படின்னு. இது வரைக்கும் நான் வந்து கேட்காத ஒரு கேள்வியை கேட்க போறேன். என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து, ஆணுறுப்பு அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து எமோஜ்லயும் சரி, பிக்சர்ஸ்லயும் சரி, நம்மளோட டைம் லைன்லயும் நிறைய வாட்டி பாத்தீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணி வைக்கிறது பாத்தீங்கன்னா பனானா கூட தான் கம்பேர் பண்ணி வைக்கிறாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா பனானால நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா? சோ நான் வந்து நிறைய பனானாஸ் இருக்கு. சோ வந்து சில பனானாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கும், சில பனானாஸ் வந்து வாழைப்பழத்துல என்ன பழம் இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். கற்பூரவள்ளி, நேந்திரம் பழம் நிறைய இருக்கு சார். ரஸ்தாளி வாழை, பேய் வாழை, நேத்திர வாழை, பூ வாழை, செவ்வாழை, சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? சோ வந்து எதனால வந்து ஆணுறுப்ப வந்து இந்த பனானா கூட இப்ப பார்த்தாலும் கம்பேர் பண்றாங்க அப்படிங்கறது ஒரு டவுட். இமேஜ்ல ஏதோ பாத்தீங்களோ? நிறைய பாத்திருக்கேன் சார். இமேஜ்ல பார்த்தது வந்து வாழைப்பழத்தை சொல்றேன் சார். நானும் இமேஜ்ல வேற ஏதாவது பாத்துருக்கேன், வாழைப்பழத்தை போட்டு காட்டுறாங்க. இல்ல சார், நான் எப்ப பார்த்தாலுமே வந்து எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலும் சரி, நம்ம டைம்லயே சரி, நம்ம டைம்ல ரெடி பண்றவங்களும் சரி, நம்ம இந்த மாதிரி ஒரு டாபிக் போதுன்னா உடனே பனானாவை தான் வைப்பாங்க. சோ வந்து எனக்கு வந்து அது பனானா மாதிரி தான் இருக்குமா? ஏன்னா எனக்கு ஒரு டவுட் வந்து திருமணம் ஆகாத பொண்ணு, சின்ன பொண்ணு, அதால அதுக்கு வந்து ஆணுறுப்பு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா இமேஜ்ல ஏன் சார் வந்து பனானா வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க? பனானா மாதிரி தான் இருக்குமா? பனானா வந்து சில பனானா எல்லாம் பெண்டா இருக்கும், பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன் சார். இப்படி வளைஞ்சிருக்கும். ஆமா, அப்படிதான் இருக்குமான்னு நினைக்கிறீங்களா ஆணுறுப்பு? இல்ல இல்ல சில பனானா எல்லாம் பெருசா தடிசா பாத்தீங்கன்னா, நம்ம இந்த செவ்வாழை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். அது மாதிரிதான் இருக்குமோன்னு ஒரு ஃபீல் அவங்களுக்கு. எப்படி இருக்கும் அப்படி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்க. தெரிஞ்சுக்கணும். நீங்க தெரிஞ்சுக்கணுமா, நேரம் தெரிஞ்சுக்கணுமா? இல்ல நானும் தெரிஞ்சுக்கணும், நேர்களும் தெரிஞ்சுக்கணும். அது அப்படிதான் இருக்குமா? அதை ஏன் அது கூட கம்பேர் பண்றாங்க? ஏன்னா நிறைய ஃபுட்ஸ் இருக்குல்ல. புரியுது. அதாவது அணுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் எப்ப பார்த்தாலும் இமேஜ்ல வந்து ஒரு ஆணுறுப்பு ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு பனானா போட்டு இது மாதிரி இந்த பனானா வந்து பாத்தீங்கன்னா இந்த சைஸ்ல வந்து உறுப்பு வளைஞ்சிருக்கும், நீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜ் போடுறாங்களே. அது ஏன் சார் அது பனானா மட்டும் போடுறாங்க, வேற பழமே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. நல்ல கேள்விதான். ஏன்னா நம்ம நிறைய படம் பாக்குறோம், இமேஜ்ல பாக்குறோம். எப்பத்தாலும் வந்து ஆணுறுப்பு பனானா போட்டு தோலை உரிச்சு வச்சிருப்பாங்க, பெண்டா இருக்கும், நீட்டா இருக்கும், தடிசா இருக்கும். இதெல்லாம் பனானா போட்டு வைக்கிறாங்க. இது வந்து சில ஆண்களுக்கு வந்து ஏன் பனானாவை மட்டும் போடுறாங்களேன்னு சில கேள்வி இருக்கலாம். அதான் இப்போ கேட்டாங்க. நான் சொல்றேன், ஆணுறுப்பு வாழைப்பழம் மாதிரி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். ஆனா விதவிதமா இருக்கும். விதவிதமான ஏற்கனவே சொன்ன பாருங்க, செவ்வாழை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும், நீண்டு இருக்கும். ஆனா அது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா சில வாழைப்பழங்கள் பெண்டா இருக்கும். ஆண்களுக்கு ஆணுறுப்பு சிறு வயதிலே, நான் சொல்றது பிறக்கும் வயதிலே ரொம்ப சிறிதாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடையும் போது சில ஆண்களுக்கு மட்டும் அந்த ஆணுறுப்பு லைட்டா பெண்ட் ஆகும். இப்ப யூரின் பாஸ் பண்றாருன்னு வச்சுங்களேன், யூரின் பாஸ் பண்ணா ஒரு சிலர் நேரா வந்து யூரின் பாஸ் ஆகும், சில பேர் பாத்தீங்கன்னா கிராஸா யூரின் பாஸ் ஆகும். இந்த கிராஸா யூரின் பாஸ் ஆகுது பாருங்க, அவங்களுக்கு ஆணுறுப்பு லைட்டா பெண்ட் இருக்கும். அந்த பெண்டு நாள்ல வந்து இனப்பெருக்கத்துக்கோ உடலுறவிலோ பிரச்சனை இல்லவே இல்லை. அந்த உறுப்பினுடைய பெண்டு வந்து நிறைய ஆண்கள் என்கிட்ட கேட்பாங்க, சார் என்னுடைய ஆணுறுப்பு ரொம்ப வந்து பெண்டா இருக்கு, இதனால வந்து செக்ஸ் லைஃப் ஏதாவது பாதிக்கப்படுமானா கண்டிப்பா பாதிக்கப்படாது. ஏன்னா நிறைய ஆண்களுக்கு இயற்கையா வரும், சின்னதா இருக்கும் போது பெண்டா, ஆனா ஒரு வந்து விரைப்புத்தன்மை அதிகமா வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நீண்டு போயிடும். சரி சார், அது வந்து சின்னதா இருக்கு, விரைப்புத்தன்மை வருது, ஆனால் உடலுறவின் போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அது வந்து ஸ்ட்ரெயிட் ஆயிடும். ஏன்னா வஜினாக்குள்ள போகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா தண்டு மாதிரி, அது எலும்பு இல்லை. இப்ப எலும்பு தான் பாத்தீங்கன்னா மடக்க முடியாது, நீட்ட முடியாது. ஆனா நரம்புகள் சம்பந்தப்பட்ட உறுப்பால் என்ன ஆகுதுன்னா
அது இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது பெண் உறுப்புக்குள்ளே போகும்போது அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகும், அதில் ஸ்போம் ரிலீஸ் ஆகும், அது இனப்பெருக்கம் நடக்கும். அதால் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் போடுறாங்கன்னா தோல் உரிச்சு கூட போட்டிருப்பாங்க. படம்னா பார்த்தீங்கன்னா தோலெல்லாம் உரிச்சு காட்டுவாங்க. அது உண்மைதான். நம்மளுடைய ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஆண் உறுப்பு ஸ்கின் பார்த்தீங்கன்னா மேல்தோல் உண்டு, அதை நீங்கள் ரிமூவ் பண்ணி பாருங்களேன், மேலே தண்டு வரும், கீழே வந்து ஸ்கின் ரிலீஸ் ஆகும். அதால் வந்து அந்த இமேஜை போடுறாங்க. அது சில பேருக்கு வந்து லாங் சைஸு சின்னதாக இருந்தது பார்த்தா, இந்த பனானா சின்னதாக இருக்கும், ஒரு பனானா பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அப்போ சின்னதாக இருக்கிற பனானாவது நான் ஒரு ஆயில்மெண்ட் தடவினேன் இவ்வளோ பெருசாச்சுன்னு சொல்லலாம் இமேஜ் போடுறாங்க. ஆனால் உண்மைதான், அது ஒரு அடையாளத்துக்காக சொல்கிறாங்க. ஏன்னா வெளிப்படையாக வந்து இமேஜில் வந்து ஆண் உறுப்பை வந்து படத்தை போட முடியாது, அதில் வந்து அலௌடும் கிடையாது. அதனால் அதனுடைய சாம்பிள் மாதிரி தான் இந்த பனானாவை வச்சு காட்டுறாங்க. நிறைய ஆண்களுக்கு பெரும்பாலும் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை சொல்கிறோமா 2026 இப்போ இருக்கிற கல்ச்சரில் பனானா சைஸில் எந்த ஆண் உறுப்பு இப்போ வரமாட்டேங்குது. நிறைய பேருக்கு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. நிறைய ஆண்களுக்கெல்லாம் ஒரு 50% 60% ஆண்கள்லாம் இன்னும் வலிமையாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க, லைஃப் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதில் பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமாகி மனவிரக்தியாகி லைஃப்பில் வந்து ஒவ்வொரு முறையும் குளிக்கும் போதும் உறுப்பை வந்து வாஷ் பண்ணும் போதும் மன உளைச்சலோடு இருக்காங்க. என்னடா என் மச்சான் என் ஃப்ரெண்டு இவனுங்கெல்லாம் பார்த்தா பெருசாக இருக்குது, எனக்கு பார்த்தா சின்னதாக இருக்குது, அவன் ஜாலியாக இருப்பான் பழகுது, நம்மளால ஜாலியாக இருக்க முடியாது பழகுது, இந்த ஃபீல்லாம் அவங்களுக்கு வந்துடுது. வரும்போது அவங்களுக்கு என்ன அது இப்போ இருக்கிற காலகட்டத்தை சொல்கிறேன் நான். அந்த காலத்தெல்லாம் வந்து இந்த பிரச்சனையே இல்லை, பனானா படமே போட மாட்டாங்க. அந்த காலத்துலாம் பனானா படமே இல்லை. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த இமேஜில் ஆயில் இருக்குது, தைலம் இருக்குது, டேப்லெட் இருக்குது, இப்படி அந்த படத்தை போட்டு ஆண்களுடைய அந்த உறுப்பை வந்து சிறிதாக இருக்குது, வலிமை இல்லாமல் இருக்குது தான் அப்படி வருது. ஆனால் உண்மைதான், நிறைய ஆண்கள் நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு வந்து 50-100 பேஷண்ட் பார்க்குறேன். அவங்களுடைய குறைகளே இதுதான், என்னுடைய உறுப்பு வந்து சிறுத்து இருக்கு. என்ன காரணம்னு நான் ஏற்கனவே நம்ம நிறைய சொல்லிட்டோம். மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடாது, அதனால நிறைய வந்து இது. மாஸ்டர்பேஷன் பண்ணலாம், எப்போ பண்ணலாம், ரேராக என்னைக்காவது ஒரு நாளைக்கு பண்ணலாம், 6 மாதத்துக்கோ 3 மாதத்துக்கோ 2 மாதத்துக்கோ அப்படி எப்பயாவது ஒன்று பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு அது அடிக்ட் ஆயிடுறாங்க. அது பண்ணாதான் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி நைட்டில் போய் பாத்ரூமில் போய் கையை வச்சு கசக்கி நசுக்கி நேராக அவர் விட்டுட்டு வெளியே விட்டுட்டு அவர் வந்து நிம்மதியாக ரிலாக்ஸாக பார்த்து தூங்குறாரு. அது பின்னால் பாதிப்புன்றது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா ஆண் உறுப்பு என்பது நம்மளுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. அது வந்து அடிக்கவோ தொடவோ கில்லவோ இப்படிதான் எதுவுமே பண்ணக்கூடாது, பாதுகாப்பாக வச்சுக்கணும். அது இல்லைன்னா இந்த உலகமே இல்லை, நீங்களும் இல்லை, நானும் இல்லை, அணுவும் இல்லை. அது வந்து ஒரு அபூர்வமானது, அது கடவுள் கொடுத்த கிஃப்ட் ஆண்களுக்கு. அதனால தான் இனப்பெருக்கம் நடக்குது. அப்படிப்பட்ட அந்த உறுப்பை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கணும், பத்திரமா பாதுகாக்கணும். அதில் அடிபடுறது, விதையில் அடிபடுறது, உறுப்பில் புண்ணு வர்றது, சீவு வருது, வெடிப்பு வர்றது, நிறையா வந்து இன்ஃபெக்ஷன் வர்றது, சுத்தம் இல்லாமல் இருக்கிறது, இது மாதிரிலாம் இருக்கிறதால தான் நிறைய ஆண்களுக்கு ப்ராப்ளம். அதனால் பனானா என்பது இமேஜில் வர்றதுன்றது ஒரு ஆணுடைய உறுப்பினுடைய தன்மை இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக போடுறாங்க, உண்மைதான். ஆனால் வந்து பெரும்பாலும் அது பனானா மாதிரி இருக்காது, சின்னதாகவும் இருக்கும், பெருசாகவும். உடலை பொறுத்து சில பேர் ஹைட் வெயிட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி அது உறுப்பு இருக்கும். ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி உறுப்பு இருக்கும். ரொம்ப லீனாக இருப்பாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி உறுப்பு இருக்கும். ரொம்ப ஃபேட்டாக இருக்கும், தொப்பு இருந்திருக்கும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி உறுப்பு இருக்கும். பலவிதமான உறுப்புகள் ஒரே மாதிரி ஒரே ஆண்களுக்கு இருக்கவே இருக்காது. அவங்கவுங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி, அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி, அவங்களுக்கு உடம்புக்கு தகுந்த மாதிரி தான் உறுப்பினுடைய வளர்ச்சியும் உறுப்புடைய தன்மையும் இருக்குது. ஆனால் அது இனப்பெருக்க உறுப்பு. தயவுசெய்து இப்பயும் சொல்கிறேன், மாஸ்டர்பேஷன் என்பது சுய இன்பம் என்பது கண்டிப்பாக உங்கள் நலனுக்கு நல்லதே அல்ல. அதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. என்னைக்காவது ஒரு நாள், ரேர் எப்பயாவது ஒரு நாள் பண்ணுறீங்களா, அதை அப்படியே விட்டுடுங்க. சூழ்நிலையால் அது மாதிரி பண்ணலாம், அது அடிக்ட் ஆகிடக்கூடாது. இப்பயும் சொல்கிறேன், ஆண் உறுப்பு சிறிதாக இருக்குது, என்னால் வந்து செக்ஸ் லைஃப் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நான் சொல்கிற பேச்சு கேளுங்க. அதுக்கெல்லாம் ஆயில் வச்சுருக்கேன், டேப்லெட் வச்சுருக்கேன். நல்லா 7 இன்ச்சு 8 இன்ச்சு 9 இன்ச்சு அளவுக்கு நல்லா லென்த் வரும். லாங் டைம் பண்ணலாம், 1 night 2 time பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட்ல நிறைய ஆயில்ஸ் விற்குது இல்லையா? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மெடிக்கல்ஸ்லேயே வந்து நிறைய ஆயில்ஸ் தான் கிடைக்குது. ஸோ வந்து நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், நம்ம கிட்ட இருக்கிறது ஹெர்பல் மூலிகையால தயாரிக்கப்பட்டது. ஏன்னா வந்து என்னென்ன மாதிரி மூலிகைகள் தயாரிக்கிறாங்க, எதனால அது அவ்வளோ நம்ம வெளியில உள்ள மார்க்கெட்டுக்கோ விற்கிற ஆயிலுக்கும் நம்ம ஆயிலுக்கும் என்ன? இப்போ நம்மளது வந்து ஹெர்பல் தான். வேறு, தழை, காய், பூவு, பழம் இதனால உருவாக்கப்பட்ட திரவம், எண்ணெய்கள், நேச்சுரல் வருதுங்களா. ஆனால் பெரும்பாலும் அந்த விளம்பரத்தெல்லாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கலால் பயன்படுத்தப்படுது. நம்மளது இயற்கை ஹெர்பல் பக்க விளைவா நம்மளது வந்து எஃபெக்ட். நம்மளது எஃபெக்ட் எப்படின்னா, இப்போ வந்து ஒரு 2 இன்ச்சு தான் இருக்குது அப்படின்னா அது தடவை வந்து 3 இன்ச்சு 4 இன்ச்சு வரும். ஆனால் எல்லா வயசுலையும் வராது. எப்படி? ஒரு குறிப்பிட்ட வயசு மட்டும்தான். நாங்கள் நாடி பார்ப்போம், சுகர் இருக்கக்கூடாது, பிபி இருக்கக்கூடாது, அவர் டைம் சாப்பிடணும், டைம் தூங்கணும், மாஸ்டர்பேஷன் அதிகமாக இருக்கக்கூடாது. இது மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்துட்டு அந்த உறுப்பு வளர்ச்சி அடையும் அப்படின்னா மட்டும்தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்.
இல்லாட்டி வெளிப்படையாக சொல்லிடுவோம் சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக அது முழுமையாக வளர்ச்சி அடையும். முதியவர்களுக்கு வந்து பிபிஎஸ் உறவு தான் அவங்களுக்கு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி டோசேஜ் கொடுத்து அவங்களுடைய உறுப்பை நல்லா ஸ்ட்ரென்த்தாக கொண்டு வந்துடுவோம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா உறுப்பு என்பது இயற்கையாக வளரக்கூடியது தான். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் வளரும், அதுக்கு மேலாம் வளராது. அந்த வளரும் தன்மை இருக்கும்போது விரைப்புத்தன்மை வரும், அது வீரியமாக இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு விரைப்புத்தன்மையும் இல்லை, வீரியமும் இல்லை. அதை நம்ம கொண்டு வந்தாவே அவங்க இல்லறத சந்தோஷமா இருக்கலாம். நேரிலே கண்டிப்பா கேட்டிருந்திருப்பீங்க. உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல்ஸ்லயும் சரி நம்ம நிறைய செப்பரேட்டாவே வந்து நிறைய ஆயில்ஸ் எல்லாம் கிடைக்குது. நம்ம இப்ப நிறைய ஆப் எல்லாம் வந்துருச்சு. நிறைய பேர் இப்ப மெடிக்கல் போய் எல்லாம் யாரும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிடையாது. நிறைய ஆப் எல்லாம் வந்துருச்சு. நமக்கு பேர் எல்லாம் தெரியாது இல்லையா? சோ நமக்கு ஒரு ஆயில் தேவை இல்ல நமக்கு ஒரு மெடிசன் தேவைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்க வாங்கி ட்ரை பண்றீங்க. ட்ரையல் பண்றதுங்கிறது ஒன்ஸ் வேணா உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து அந்த டைம்ல வந்து கொடுக்கலாம். அதனால வந்து நிறைய உடல் உபாதைகள் பின்னாடி நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கும். ஆனா வந்து நம்மளோட மருந்து பாத்தீங்கன்னா நம்ம அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட்ல கொடுக்குற மாத்திரையா இருக்கட்டும் ஆயிலா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் மூலிகைகளாக மட்டுமே தயாரிக்கப்பட்டது. இதனால உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. மெயின் வந்து சைடு எஃபெக்ட் இருக்கக்கூடாது இல்லையா? ஒன்ஸ் யூஸ் பண்ணா அந்த ஒரு டைம் மட்டும் உங்களுக்கு பலன் கொடுத்தா போதுமா? நமக்கு லைஃப் லாங் பலன் வேணும் இல்லையா? சோ உங்களுக்கு நல்ல நீண்ட நாட்கள் பலன் வேணும் அப்படின்னா நீங்க ஒன்ஸ் வந்து நீங்க எதுவுமே ரொம்ப கஷ்டப்பட வேணாம். கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணா போதும். அப்படி இல்லை அப்படின்னா டைரக்டாவே நிறைய இடத்துல கேம்ப் போட்டுட்டு இருக்கோம். சோ வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டைரக்டா ஒரு கேம்பை விசிட் பண்ணி பார்க்கலாம். சோ கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க கேம்ப் நடக்குது அப்படிங்கிற இதுவும் டீடைல்ஸும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. சோ நீங்க கேம்ப் விசிட் பண்ணி பார்க்கலாம், இல்ல நம்பருக்கு கால் பண்ணலாம். உங்களுக்கான மருந்து கொரியர் மூலியமா கொண்டு வர அவங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். நீங்க நிறைய பேர் இந்த விஷயத்த பேசுறதுக்கு வந்து ரொம்பவே ஷையா ஃபீல் பண்ணுவீங்க. எப்படி நம்ம போய் மருந்து கேட்கறது மாத்திரை கேட்கறது அப்பெல்லாம் யோசிக்க வேணாம். ஒரே ஒரு கால் பண்ணா போதும், உங்களுக்கான மருந்து உங்க வீட்டுக்கு கொரியர் மூலியமா அவனுக்கு அனுப்பி வைக்கப்படும். நீங்க இந்தியால எந்த பிளேஸா இருந்தாலும் சரி, இல்ல நான் வெளியூர்ல இருக்கேன் வெளிநாட்டுல இருக்கேன்னு இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்க எந்த பிளேஸ்ல இருந்தாலும் உங்களுக்கான மருந்து உங்க வீடு தேடி கொரியர் மூலியமா அனுப்பி வைக்கப்படும். சோ இந்த நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறந்துடாம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களோட கேள்வியை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கேட்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், பதில் சொல்றதுக்கு சார் ரெடியா இருக்காங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான கொஸ்டினோட உங்களை மீட் பண்ணிட்டு அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது மற்றும் பழனி ஐயா. நன்றி, வணக்கம்.